ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு யாராச்சும் ஒருத்தர் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அம்மா, அப்பா, இல்லைனா கூட பிறந்தவங்க, ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அப்படி இல்லைனா ஸ்கூல் காலேஜ் படித்தப்போ ஒரு நல்ல டீச்சர். சரி, இவங்க யாருமே இல்லையா, கடவுளே காப்பாற்றுப்பா அப்படின்னு நம்ம அவரையாச்சும் வேண்டிப்போம். ஆனால் இவங்க யாருமே நமக்கு சப்போர்ட்டாக இல்லைனாலும் பரவாயில்ல, அகெயின்ஸ்டாக வேலை பார்த்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அப்படி எதிராக வேலை பார்த்தும் நம்மளால் சாதிக்க முடியும், சரித்திரத்தில் இடம் பெற முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி காட்டின ஒருத்தர் தான் சூரியபுத்திரன் கர்ணன். அவன் பெயரை சரித்திரம் மறக்க. பெத்த உடனே இந்த குழந்தை எனக்கு வேணான்னு சொல்லி ஆற்றுல விட்டுருவாங்க அம்மா. அது மட்டும் இல்லாமல் என் பசங்க 5 பேரில் ஒருத்தனை தவிர நீ வேற யாரையுமே கொல்லக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி வர வாங்கிடுவாங்க. அப்பா சூரிய தேவன் கொடுத்த கவசத்தையும் குண்டலத்தையும் இந்திரதேவர் சூழ்ச்சி பண்ணி பறிச்சுட்டு போயிடுவாரு. தேவருக்கு அதிபதி தேவேந்திரர் மானிடனான கர்ணனிடம் சதிச்செயல் புரிந்தார். வளர்த்த அப்பா அதிரதன் நீ தேரோட்டி பையன்தான், ஸோ நீ அந்த வேலையை தான் பார்க்கணும், நீ வில்லம்பு விட கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சின்னா உனக்கு இந்த வீடு சரிப்படாதுப்பா, நீ வெளியே போயிரு அப்படின்றவாரு. பிறப்பிலிருந்தே அவமானத்தை சகித்து வந்தார். கற்றுக்க போன இடத்துல கற்றுக் கொடுத்த குரு பரசுராமர் கடைசி நேரத்தில் உனக்கு வாழ்க்கையில் முக்கியமான நேரத்தில் கற்றுக்கிட்டதெல்லாம் மறந்து போயிடும்னு சாபம் கொடுத்துருவாரு. ஃப்ரெண்டாக இருந்த துரியோதனே அவங்க மாமா சகுனி பேச்சை கேட்டு இவங்கிட்ட நல்ல ஸ்கில் இருக்கு, இவன் நம்ம கூட இருந்தா நல்லதுன்னு சொல்லி கர்ணனை கூட வச்சுட்டு இருப்பான். சரி, இவங்க எல்லாரும் தான் அப்படின்னு பார்த்தா படைச்ச கடவுளே சாக போற நேரத்துல நீ செஞ்ச புண்ணியத்தையெல்லாம் வரமா கொடு அப்படின்னு வாங்கிட்டு போயிருவாரு. நீ செய்த தர்மத்தின் பலனையெல்லாம் எனக்கு தாரி வார்த்து கொடுத்து விடு, அது போதும். இப்படி இவங்க எல்லாருமே சூழ்ச்சி பண்ணாலும் கடவுளே உட்கார்ந்து நடத்திட்டு இருந்த தேரை 2 அடி நகர்த்தி காட்டுவாரு கர்ணன். தாமதமானதா ஆச்சாரியர் மகனே. மகாபாரதத்துல எத்தனையோ கேரக்டருங்க வந்துட்டு போயிருக்கலாம், ஆனா எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கேரக்டர்னா அது கர்ணன் மட்டும்தான்.